திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரினே மூனகழல் தொழித்தெழுவேன் கடல் தனில் அமைதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2026 புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை அற்புதமான நாள். இந்த கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமையைப் போல ஒரு சிறந்த நாள் ஒரு சுபகாரியம் செய்வதற்கு கிடையாது. அவ்வளவு ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது இந்த புதன்கிழமை. அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. அதனால தான் முன்னோர்கள் பழமொழி சொல்வார்கள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேக கிரியை ஆரம்பிப்பதற்கு, கும்பாபிஷேகத்திலே பிம்பஸ்தாபனம் செய்வதற்கு, கும்பாபிஷேகம் செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, திருமணம் செய்வதற்கு புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. அந்த வகையிலே அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என முன்னோர்கள் சொன்னார்கள். இன்று புதன்கிழமை பல்வேறு சிவன் ஆலயங்களிலே இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேகங்கள், பூஜை வழிபாடுகள், இங்கே சிவலிங்க பெருமானுக்கு நந்தியம்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள், பில்வ அர்ச்சனைகள் இவையெல்லாம் நடைபெற்று பிரதோஷ உற்சவம் நடைபெறும். அங்கே இந்த பிரதட்சணங்கள் எல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து நந்தியம்பெருமானுடைய அனுமதியோடு வலது பக்கமாக வந்து கோமுகைக்கு வந்து கோமுகையில் இந்த மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் கோமுகை வரை இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதக்ஷணம் என்கின்ற இந்த சிறந்த வழிபாட்டை காலாகாலமாக தொடர்ந்து செய்து வருவார்கள். இதற்காக இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி 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 சுற்றுகிறார்கள் என்றால், ஒரு சமயம் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியதனாலே செய்வதறியாது நின்ற தேவர்கள் அதனை சிவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று வலது பக்கமாக ஓடுகின்ற பொழுது அங்கிருந்து சிலர் இங்கே விஷம் இந்த பக்கம் வருகிறது இடது பக்கமாக ஓடியிருந்தார்கள். இவ்வாறு வலது பக்கம் இடது பக்கமாக அவர்கள் அலைந்து திரிந்ததை நினைவுபடுத்துகின்ற வகையை தான் இந்த பிரதட்சணம் அப்பிரதட்சணம், வலது பக்கமாகவும் மீண்டும் திரும்ப இடது பக்கமாகவும் வந்து மீண்டும் வலது பக்கம் என்கின்ற சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாடு இந்த சிவனாலயங்களிலே நடைபெறும். அந்த நேரங்களிலே யாரெல்லாம் அதுவரை நேரமும் விரதம் இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் இளநீர் கொண்டு சென்று கொடுத்து
அர்ச்சனைக்கு வில்வங்கள் கொண்டு அர்ச்சனை செய்விக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெறுகின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே சிவனுடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்தி சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடவுளை எப்படி பார்க்கின்றோம் அல்லது மத அனுஷ்டானங்களை எப்படி நாங்கள் கடைபிடிக்கின்றோம், ஏன் எந்த மனநிலையோடு என்று சற்று சிந்திக்கின்ற பொழுது பெரும்பாலும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு அச்ச உணர்வு, பயம், இப்படி நான் செய்யாவிட்டால் இந்த தெய்வம் என்னை கண்டிக்கும், என்னை தண்டிக்கும், எனக்கு அழிவை கொண்டு வரலாம், ஆகையினாலே நான் இந்த தெய்வத்திற்கு பயப்படுகின்றேன். அதனால் எங்களுடைய இந்த மத வழிபாடுகள் அல்லது அனுஷ்டானங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு பயத்தினுடைய அடிப்படையிலே செய்கின்றோம். இயேசு அவருடைய போதனையிலே மிகவும் முக்கியமாக முன்வைக்கின்ற விடயம் என்னவென்றால், நான் மீட்பு அளிப்பதற்கு வாழ்வு கொடுப்பதற்கு வந்தேனொழிய உங்களை தீர்ப்பிட்டு அழிப்பதற்கு அல்ல என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவினுடைய அணுகுமுறையும் அவருடைய செய்தியினுடைய உள்ளடக்கமும் எமக்கு வாழ்வு தர வேண்டும். அந்த வாழ்வை இறைவன் தருகின்ற பொழுது அவர் அன்பின் அடிப்படையிலே செய்கின்றார். ஒவ்வொருவரையும் இறைவன் அன்பு செய்கின்றார். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவிலே தகப்பன் தாய் இவர்கள் பிள்ளைகளை எப்படி அன்பு செய்கின்றார்கள் என்று சொன்னால், அத்தகைய ஒரு தந்தை தாய் உறவு நிலையிலே அதற்கும் மேலான ஒரு தூய அன்பினாலே இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். அதனால் நாங்கள் எங்களுடைய சமய ரீதியான அனுஷ்டானங்களை, கடமைகளை, வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற பொழுது நாங்கள் அச்சத்தின் மூலமாக அல்லது பயத்தின் மூலமாக எங்களை நாங்கள் அழிவிலே இருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தின் பேராலே செய்யக்கூடாது. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல விடயங்களை செய்கின்ற பொழுது அது சமய அனுஷ்டானங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய அன்றாட வாழ்வில் கடமைகளை செய்கின்ற பொழுது கட்டாயத்தின் பேரிலே ஏனோ நாங்கள் செய்ய வேண்டும், அல்லது பெரிய பிரச்சனை வரும், அல்லது பொல்லாப்பு கேட்போம், அல்லது மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் ஒரு எதிர்மறையான நோக்கோடு நாங்கள் செய்கின்றோம். ஆனால் எதை செய்தாலும் நாங்கள் ஒரு அன்பின் அடிப்படையிலே மனமுவந்து அவர்களுக்கு அந்த விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது, பணியை ஆற்றுகின்ற பொழுது, உதவி செய்கின்ற பொழுது, நாங்கள் ஒத்துழைக்கின்ற பொழுது, இவற்றிலெல்லாம் நாங்கள் அன்பின் அடிப்படையிலே செய்ய வேண்டும். அதனால் தான் இயேசு கூறுகின்றார், நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கி அழிப்பதற்கல்ல, உங்களை பாதுகாப்பதற்காகவும் வாழ்வு தருவதற்காகவும் தான் வந்தேன் என்று தன்னுடைய வருகையினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் எதை செய்தாலும் அன்புக்காக செய்வோம் என்ற அந்த மனநிலையோடு நாங்கள் அனைத்தையும் செய்வதனால் அதனால் ஏற்படுகின்ற நற்பயன்களை, குறிப்பாக மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இறைவனுடைய அருளுக்காக இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள். பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததுக்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவருப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவருப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவருப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயென்றால் பெண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள். அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவி விட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள், நோய் வந்த போது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எலும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி, உங்களது பிள்ளைகளை, உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.